கண்டிப்பாக. ஆமாங்க சார். பதிலளிக்க மாட்டேன். அதான் சொல்கிறேன், இறை அன்புன்றது என்பது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சக மனிதர்களை மதிக்க தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் மதிக்காமல் இருப்பாங்க. ஆனால் கோயிலில் போயிட்டு உருண்டு பிறந்து கும்பிடுவாங்க. எப்படி சாமி ஏற்றுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கடவுள்னா இன்னொரு மனுஷனை வந்து துன்பத்தை சொல்லி சொல்லுங்களா? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் செய்து வருகின்ற தீப பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள், இறைவன் விரும்பாத குணங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எத்தனை கோயிலுக்கு வேணுமானாலும் இறைவனை தரிசிக்க முடியாது. கரெக்டுங்க சார், கரெக்டாக சொன்னீங்க. உண்மைதான். அதாங்க சார் சொல்லிட்டேன். ஒரு சிம்பிளான ஒரு இது, சக மனிதர்களை ஒருத்தர் யார் புரிஞ்சுக்கலையோ, அந்த பாரதியார் சொன்ன மாதிரி சக மனிதருக்கு உணவிலிருந்து ஜகத்தின் அழைப்பு விடுவோம்னு சொன்னார் தெரியுங்களா? ஒருத்தர் வந்து பசின்னு வந்து கேட்பாங்க, நல்லாவே வசதியாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுக்குற அந்த மனசு வராது. ஆனால் போய் கோயில் உண்டியில் போயிட்டு காசாக கொட்டுவாங்க. அவங்க பாவத்தெல்லாம் காசாக மாற்றி கொட்டுறது எந்த சாமிக்கு சார் ஏற்றுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பசியினருக்கு சாப்பாடு அந்த டைமில் கொடுக்க கற்றுக்கணும். தானத்தில் சிறந்ததுன்றது அன்னதானம் தான். அது கண்டிப்பாக எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். ஆனால் அதை செய்கிறதுக்கு கூட மனசே வராதான். ஆனால் கோடியாக கொண்டு போய் பணத்தை இவங்க கள்ள நோட்டம்னா ஒயிட் நோட்டை மாற்றுறதுக்கு அதை கொண்டு போய் கோயிலில் கொட்டிட்டு எனக்கு கடவுளே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டால் எந்த கடவுள் வந்து கடவுளுக்கு நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் இல்லைங்களா இதெல்லாம்? அப்போ கடவுள் வந்து அதில் ஏற்றுப்பாருங்களா? அதாவது கடவுளையும் நம்ம ஏமாற்ற கற்றுக்கிட்டாங்க மனுஷங்க அவங்க புத்திசாலித்தனத்தில். ஆனால் அந்த கடவுள் தான் நம்மளை படைச்சன்றதே மனுஷன் மறந்துடுறோம். அதனால தான் இந்த மாதிரி தவறுகள் செய்கிறாங்க தொடர்ந்து. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள்? எந்த ஊர்? சார், நான் வந்து ஐசிஐசி ஃபினான்ஷியலில் லைஃப் இன்சூரன்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரெசென்ட் இப்போ வந்து ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஊர் பேர் வந்து சேலம் சார். அதாவது நாமக்கல் மாவட்டம் சேலம். உங்கள் ஊருங்க சார்? எனக்கு உண்மையாகவே இந்த லைவ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. நான் லைவ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் போட்டுட்ருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் ட்ரிப்பு. நல்ல நல்ல கொஸ்டினாக நீங்கள் கேட்குறீங்க. இருங்க. பண்டிகைகள் ஏன் கொண்டாடுகிறார்கள் என்றால் எல்லா மனிதர்களும் வாழ்நாளில் ஒரே துன்பங்கள் அனுபவித்து இருக்கக்கூடாது என்பது சந்தோஷமான சூழ்நிலை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஆமாங்க சார், உண்மைதான். அது இந்த உலகமே பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறதா இருக்குது. இந்த கஷ்டப்படுற மனுஷனுக்கு ஒரு பண்டிகைன்னு வந்தால் தான் ஒரு நல்ல பலகாரம், துணிமணி எல்லாமே கிடைக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த பண்டிகைகளை கொண்டாடுறது. பண்டிகை கொண்டாடுவதன் மூலமாக அனுதினமும் செய்து வருகிற வாழ்க்கையில் சற்று வித்தியாசமான சந்தோஷங்களை உருவாக்கி கொள்வதற்காக பண்டிகை அமைந்திருக்கிறது. ஆமாங்க சார், அதை தான் சொல்லுவேன் நானும். உங்கள் கருத்து என்னுடைய கருத்து ஒன்று தான். எப்போவுமே ரொட்டீன் லைஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு எல்லாருக்குமே. அப்போ வந்து ஒரு பண்டிகை விழாக்கள்லாம் கொண்டாடும்போது சொந்தக்காரங்க மெயினாக வருவாங்க. நம்மளும் நண்பர்களை பார்க்க வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் தான் நல்ல புது துணி ஓடுவோம். அதுக்கப்புறம் நல்ல நல்ல சாப்பாடு உணவு பார்த்திங்கன்னா பலகாரம் இந்த மாதிரி கடையிலையோ இல்லை வீட்லேயோ செஞ்சு சாப்பிடுவோம். ஃபேமிலியோட கெட் டுகெதராக நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதுக்காக தான் பண்டிகைன்றது. மனுஷன் வந்து எல்லா கவலையும் மறந்து சந்தோஷமாக இருக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா விழாக்கள் தான். ஓகேங்களா? அந்த விழாக்களெல்லாம் எல்லோரும் வரவேற்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த விழாக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ, பொதுமக்களுக்காக இருக்கட்டும் இல்லை கோயிலுக்காக இருக்கட்டும், நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யணும். மெயினாக ஒரு அன்னதானமான நம்ம வந்து பண்ணணும். அதனால தான் சார் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதை செஞ்சு பாருங்கள். இல்லை அவங்களுக்கு திருப்தி எதுலேயுமே வராது. நாங்களாம் ரெகுலராகவே பண்ணிட்டு சார் பண்ணணும். எல்லோரும் பண்ணணும் தான் என்னுடைய ரிக்வெஸ்ட். என்ன? எஸ்.